இந்த ஸ்பெஷல் கைடு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கெல்லாம் ஈஸியாக விளங்கும்படியாக ஸ்பெஷலாக கேர் கொடுத்து செய்யப்பட்ட கைட் உங்களுக்கு வழங்குவதற்காக நமது பள்ளிக்கு வருகை தந்துள்ளார். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என அவர்களை வரவேற்கிறோம். தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று தலைவர்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடன் வருகை புரிந்திருக்கும் கழக தோழர்கள் அனைவருக்கும் இப்பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் இதற்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாவட்டமானது கல்வியில் மாநில அளவில் முதலிடத்தில் வர வேண்டும் என்ற முதன்மையான நோக்கத்தை நோக்கமாக கொண்டு பல்வேறு தரப்புகளில் உங்களுக்கெல்லாம் பல்வேறு வழிகளில் பல்வேறு சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு மெல்ல கற்கும் மாணவர்கள் யார் என்பதை இனம் கண்டறிந்து அவர்களையும் தேர்ச்சி பெற வைத்து நமது மாவட்டத்தை மாநில அளவில் முதன்மையான மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கெல்லாம் ஐயா அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் அந்த கையடை வழங்க உள்ளார்கள். அதனை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு வாங்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் உள்ள பாடங்களை எல்லாம் சிறப்பாக கற்று எங்கள் அனைவருக்கும் இந்த மாவட்டத்திற்கும் பெருமை தேடித்தர வேண்டுமாறு இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மாணவர்களுக்கு நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்குவார். நிகழ்ச்சிக்கு தலைவர்கள் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, என்னோட வருகின்ற பெற்றோர் ஆசிரியர்களுடைய முக்கிய தலைவர் முருகேஸ்வரர்களே, உதயசலன் முக்கிய நிர்வாகிகளே மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய மாணவர் செல்வர்களே, உங்களுக்கு வணக்கம். நீங்கள்லாம் பொதுத்தேர்வு எழுதப்படுங்க. பொதுத்தேர்வு மிக முக்கியமான காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இருக்கிறார். பொதுத்தேர்வில் உங்களுக்கு கிடைக்கிற முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் போய் செல்ல வேண்டும். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மனிதன் ப்ளஸ் ஒன்றில் என்ன படிக்கிறது உங்களுக்கு தீர்மானிக்கும். ப்ளஸ் டூவில் எடுக்கிற மார்க் தான் காலேஜில் நீங்கள் என்ன படிக்க முடியுங்கிறது தீர்மானிக்கும். காலேஜில் நீங்கள் படிக்கிற படிப்பு தான் பிற்காலத்தில் வாழ்க்கையை நீங்கள் எந்த வேலைக்கு போவது என்ன செய்ய. எனவே இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். இந்த நேரத்தில் அதற்கு உடனடியாக இந்த கையேடை வழங்குவதை நம்முடைய பகுதியுடைய மாணவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நான் செய்கின்ற பணியாக எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். கடந்த ஆண்டு என்னுடைய சட்டமன்ற பகுதியில் குன்னம் பகுதியில் எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தோம். அதை பெரும் அளவிற்கு நல்ல மதிப்பெண் கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருந்து மாணவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த ஆண்டு நம்முடைய பெரும்பாலும் அறிவு 2 மாவட்டத்தில் இருக்கிற பள்ளியில் எல்லா பள்ளிகளுக்கும் கொடுப்பதை முடிவெடுத்து அன்றைக்கு தயாரிக்கப்பட்டு தொடர்ந்து வரைந்து வருகிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு. ஒரு 100 ஆண்டுகள் ஏழ்நூற்று பள்ளியான இந்த பள்ளியில் கிடைத்தது கடந்த 100ஆண்டு விழாவில் படிப்பது உங்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற பெருமையாக நீங்கள் நினைக்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் திருமதி முக ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எடுத்துள்ளார். மிக குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கிறவர்கள் கல்லூரி படிப்பை படிப்பதற்கான உதவிகளை செய்வதற்கு 2 திட்டத்தை அறிவித்தார். பெண்கள் அரசு பள்ளியில் படித்து கல்லூரி படிக்க போனால் அவர்கள் கல்லூரி படிப்பை படிக்கிற வரை மாதம் 1000 வழங்க வேண்டிய திட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவித்து அது இப்போ நடைபெறுகிறது. அந்த திட்டத்தின் பேர் என்னன்னா புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் நீங்கள் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்ணாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தான் கொண்டு வந்தது.
இரண்டாவது பயிற்சி கடந்த ஆண்டு ஆண்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்தை தெரியலப்பா தமிழ் சொல்ல நம்முடைய தமிழ்நாடு தான் உயர்கல்வியில ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கிற மாநிலம். இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கல்லூரி படிப்பு படிக்கிறவங்க பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பு படிக்க போகிறவங்க 27% தான். ஒன்றிய அரசு இப்போ 50% உயர்த்தெழுந்திருந்து ஒரு முடிவெடுத்து அதற்கான பணியை துவங்குகிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கிறவருடைய எண்ணிக்கை 52%. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை விட நாம் மிக முன்னிலையில். அதை இன்னும் முழுமையாக்குவது தான் நம்முடைய முதல்வருடைய கனவு. 100% எல்லோரும் உயர்கல்வி பெற்றவர்கள். அதனால தான் பெற்றோர்கள் சிரமப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய சூழலால் பிள்ளைகளுடைய கல்வியை நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு அரசு மூலமாக உதவி செய்வது இந்த புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம் இவற்றை எல்லாம் பெற்றுள்ளார். படித்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யுது? வேலைக்கு தேடி போகணும். வேலை தேடி போகும்போது வேலை கொடுக்கிற நிறுவனங்கள் நம்மகிட்ட என்ன திறனை எதிர்பார்க்குறாங்களோ அது இல்லாத சூழல். அதை அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் நான் முதல்வர் திட்டத்தை கொண்டுள்ளார். நான் முதல்வர் திட்டம் மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து நம்மை அதற்கு தயார் செய்கின்ற பணி தான் நம்முடைய முதல்வர் கொண்டுள்ள அந்த திட்டத்தின் பலன். அது மாத்திரம் இல்லை, இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் உலக அளவிலே பயணம் செய்து தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இணைத்து கொண்டு வருகிறார். இப்படி அடுத்த தலைமுறை நீங்கள் நன்றாக வர வேண்டும் என்று அவர் எடுத்து வருகின்ற பணிக்கு நம்முடைய மாவட்டத்தில் என்னுடைய ஒரு சிறு பங்களிப்பாக தான் இந்த கையேடு தயார் செய்து என்னுடைய பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து பிள்ளைகள் நல்லா இருந்தது தான் அவங்களெல்லாம் கடிக்க வைக்கிறார். ஆசிரியர்கள் உங்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து உங்களுடைய கல்விக்காக உழைக்கிறார்கள். நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு ஏணியாக இருக்கிற ஆசிரியர். எனவே அந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் காட்டுகின்ற நன்றிக்கடன் நீங்கள் பாதிக்கின்ற மதிப்பெண். அந்த மதிப்பெண் தான் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்று. கல்வினால் நமக்கு ஒரு ஆயுதம். நமக்கு எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு நிலையாக இருந்தாலும் பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்கான வாய்ப்பு ஆயுதம் கல்வி. கல்விதான் நமக்கான படிக்கல். அதில் ஏறி தான் நம்ம வாழ்க்கையில் முன்ன வரும். எனவே அந்த கல்வியை நாம் நல்ல முறையில் கற்க வேண்டும். அதற்கு இந்த நான் வழங்குகின்ற கையேடு உதவியாக நம்புகிறேன். இந்த வாழ்க்கையில் நல்ல மதிப்பெண் பெற்று தமிழர்களுக்கு வாழ்க்கை விரைவுகிறேன். நன்றி. Hey.